டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் டாக்கிங் த டாக் பாசிட்டிவ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம், ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொன்னால் ஒரு டிரான்ஸ்மிஷன் டவர் போல அப்படின்னு பார்த்தோம். இந்த அடிப்படையில் திங்கிங் அண்ட் லாங்குவேஜ், தாட் ப்ராசஸும் லாங்குவேஜும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. அந்த தொடர்புடையது எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டால், இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் எனி திங் இன் யுவர் லைஃப், நம்ம வாழ்க்கையில் சிலதெல்லாம் மாற்றிக்கணும், சிலதெல்லாம் சில மாறுதல்களை முக்கியமாக ஏற்படுத்தி ஆக வேண்டும், இந்த மாறுதல்களை நாம் கொண்டு வர வேண்டும் அப்படின்லாம் சில முயற்சி எடுக்கிறோம்னு வைங்க. அது ரொம்ப ஏற்புடையது தான். சாதாரணமாக சுமாராக படிச்சுட்டு இருக்கிறாங்க ஒரு பசங்க, அவங்க நல்லா படிக்கணும், நிறைய மதிப்பெண்கள் வாங்கினா தான் மேற்படி படிப்பதற்கு என்ன உபயோகமாக இருக்கும். நிறைய மதிப்பெண்கள் வாங்கினா தான் நம்மளுக்கு எந்த பாடம் படிக்கணுமோ விருப்ப பாடம் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்லாம் உணர்ந்து அவங்க தன்னுடைய முயற்சியில், படிக்கிற முயற்சியில் சில மாறுதல்களை கொண்டு வர வேண்டும். இது ஸ்கூல் போகிற பசங்க, காலேஜ் போகிற பசங்களுக்கு ஏற்புடையது. அப்புறம் ஒரு ஹோம் மேக்கராக இருக்காங்க, அவங்களுக்கும் சில மாறுதல்களை கொண்டு வர வேண்டும். நாளையிலேருந்து நம்ம என்ன செய்யணும், இதெல்லாம் நேரத்துக்கு எழும்பணும், வீட்டு வேலையெல்லாம் கரெக்டாக பண்ணணும், பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு நேரத்துக்கு அனுப்பணும், இதெல்லாம் அதுக்கு முன்னாடியே சிலதெல்லாம் தயார் பண்ணணும். அப்படியெல்லாம் அவங்க ஒரு சின்ன ரெசல்யூஷன் மாதிரி பாஸ் பண்ணுறாங்கன்னு வைங்க. இந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறதெல்லாம் அன்லஸ் அதர்வைஸ் யூ மேக் யுவர் எஃபர்ட் டு அந்த ரெசல்யூஷனை நடைமுறைப்படுத்துறதுக்கு முயற்சி செய்தால் தான் முடியுமே தவிர, அதர்வைஸ் எல்லா ரெசல்யூஷனும் பேப்பரில் தான் இருக்கும். இது மாதிரி ஹோம் மேக்கர் பண்ணுற ரெசல்யூஷன்லாம் வாயில் வார்த்தையாக மட்டும்தான் இருக்கும். ஈவன் இட் வில் நாட் ஃபைண்ட் எ பிளேஸ் டு பி ரிட்டர்ன், ஒரு பேப்பர் கூட அதுக்கு கிடச்சிருக்காது. ஆனால் இதுபோல் நம்ம வாழ்வில் சில மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னால், முதல்ல நம்ம யோசிக்கிற முறையில் மாற்றணும். அடுத்தது அதை செயல்படுத்துகிற முறையில் சில மாறுதல்களை கொண்டு வர வேண்டும். யோசிப்பதற்கும் செயல்படுத்த முறையிலையும் மாறுதல் கொண்டு வரதும்னு சொன்னால், அதை நிச்சயமாக என்ன பண்ணணும், உபயோகத்துக்கு வரும்பொழுது அதை அப்படியே வெர்பாட்டிமாக ஃபாலோ பண்ணணும். இது மூன்றுமே நம்ம வாழ்க்கையில் நிச்சயமான மாற்றங்களை ஏற்படுத்தும். அதனால தான் ஹியூமன் டிரான்ஸ்மிஷன்ன்றது ஒரு டிரான்ஸ்மிஷன் டவர் என்ன சொன்னால், அதில் இருக்கிற ஃப்ரீக்குவன்சியை பொறுத்து தான் அது அமையும். அப்படின்னா நம்ம எண்ண ஓட்டங்களோட ஃப்ரீக்குவன்சி எவ்வளோ மென்டலாக சீப் மென்டாலிட்டியாக இருக்குது, எவ்வளோ ரிஃபைன்டு மைண்டலாக இருக்குது, மெக்னானிமிட்டி ஆஃப் மைண்ட் அங்கே எங்கே வருது அப்படின்லாம் பார்த்து எல்லாவற்றையுமே பெரிய மனதுடன், அதாவது மெக்னானிமிட்டி ஆஃப் மைண்டுன்னு சொன்னால் எண்ண ஓட்டங்களின் விரைவு, அது அப்புறம் விரிவு, அந்த எண்ண ஓட்டங்களின் விரிவு, அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு மனப்பான்மை, அதிலோட திண்மை, அது எல்லாமே சேர்ந்து அது என்ன பண்ணும், இந்த யோசனை சூப்பராக இருக்கே, எத்தனை பெரிய மனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மிகப்பெரிய மனம் சிறப்பான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கும். சிறப்பான எண்ணங்களை இடம் கொடுக்கும் பொழுது அது அத்துணையும் செயல்படுத்தும் பொழுது அதனோட சிறப்பே வேறு மாதிரி இருக்கும். சிறப்பான எண்ண ஓட்டங்கள் தான், அது எண்ண ஓட்டங்கள் சொன்னால் போகாது இல்லையா, அது என்ன பண்ணணும், செயல்படுத்தணும், எல்லாருக்கும் பயனுள்ளதாக அமைக்கிறதுக்கு அதை மாற்றணும். அப்படின்னா தீஸ் திங்ஸ் வில் பி ஆஃப் குட் ஹெல்ப். எப்போது எண்ண ஓட்டங்கள் சிறப்பாக இருக்கும் பொழுது, அப்போது ஃப்ரீக்குவன்சி ஆஃப் தாட், ஃப்ரீக்குவன்சி ஆஃப் திங்கிங் அப்படி இருக்கே, அந்த எண்ண ஓட்டங்களில் நம்மளோட எண்ணத்தில் வரக்கூடிய எண்ண அலைகள், அதில் இருக்கிற வேகம் இருக்கே, அதுக்கு தகுந்தா போல தான் நம்மளோட செயல்பாடுகள் இருக்கும். அதில் எப்போவுமே குரூக்கடா, அப்புறம் செல்ஃப் சென்டர்டா, அப்புறம் தான் மட்டுமே சௌரியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான்னு வைங்க, அதெல்லாம் ஏற்புடையதன்று. அது டிரான்ஸ்மிஷன் டவரில் வரும்போது சிக்னலே கிடைக்கல அப்படின்னு சொல்லிடும். அது இல்லை. அவ்வாறின்றி என்ன பண்ணணும், எல்லாவற்றையும் ரிஃபைன்டு மாடிஃபைடு அந்த மோடில் கொண்டு வந்தமான எல்லா திங்கிங் ப்ராசஸ் எல்லாமே என்ன இருக்கும், தாட் ப்ராசஸ் எல்லாமே ஏற்புடையதாக இருக்கும். திங்கிங்னா ஒரு அளவுக்கு ஒரு சின்ன விஷயத்தை பற்றி சொல்கிறது, தாட் ப்ராசஸ்னால் நம்மளோட எண்ண ஓட்டங்கள் அதனோட கம்பீரம் இருக்கே, அது சிங்க நடை போல் இருக்கும். சிம்மம் எப்போவுமே சோர்ந்து போயெல்லாம் நடக்காது, உடம்பே முடியலன்னா கூட அது அதனோட நடை மெஜஸ்டிக்காக தான் இருக்கும். அதுக்கு முடியல, ரொம்பவே முடியல, 2 நாளாக சாப்பிடல, 1 வாரமாக சாப்பிடல அப்படியானா கூட சாப்பிட்றதுக்கு மறுபடியும் அது எங்கேயோ தேடிக்கிட்டு போகிறது, அப்போயே கூட அது மெஜஸ்டிக்காக தான் நடக்கும். ஒரு நாளும் ஒரு மாதிரி என்ன பண்ணாது, அதனோட நடையில் ஒரு தொய்வே இருக்காது. அதுபோல் தாட் ப்ராசஸ் எப்போவுமே கம்பீரமாகவும் எண்ண ஓட்டங்களில் ஒரு தொய்வு இல்லாமலும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால், அந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் திங்கிங் இருக்கே, அந்த தாட் ப்ராசஸோட வேவ் லெங்க்த்து அது மிகவும், அதனோட எப்பு கொஞ்சம் பெரிய அளவில் இருக்கிறதா இருக்கணும். அதனோட அளவு அந்த மீட்டரில் போயிட்டு வருது பாருங்கள், அது பெரிய அளவரால் பெரிய வேவ் லெங்க்த்தை கொண்டதாக இருக்கணும். அப்பொழுதுதான் எண்ண ஓட்டங்கள் சிறப்பாகவும் செம்மையாகவும் இருக்கிறது என்று பொருள் தரும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளெல்லாம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.